மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 24 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்க, என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் அறிவிப்பு, செப்டம்பர் 1 முதல் குப்பைகளை வகை பிரித்து வழங்க வேண்டும், மீறினால் அபராதம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. அதிக கழிவுகளை உருவாக்குவோர் செப்டம்பர் 1 முதல் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வகை பிரித்து வழங்க வேண்டும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு, கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் நாளை முதல் 25 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக 25 மின்சார ரயில்களின் சேவையில் நாளை ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதன் விவரம், சென்னை கடற்கரை தாம்பரத்துக்கு நாளை ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை வார நாட்களில் மட்டும் இரவு 10:20, 11:20, 11:40, 11:59 ஆகிய நேரங்களில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. திருமால்பூர் சென்னை கடற்கரைக்கு மேற்படி தேதிகளில் இரவு 8 மணிக்கு புறப்படும் மின்சார ரயில் தாம்பரம் கடற்கரை இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது. கூடுவாஞ்சேரி சென்னை கடற்கரைக்கு இரவு 10:15, 11:20 ஆகிய நேரங்களில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் தாம்பரம் கடற்கரை இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளன. செங்கல்பட்டு சென்னை கடற்கரைக்கு மேற்படி தேதிகளில் 10:20, 11 ஆகிய நேரங்களில் புறப்படும் மின்சார ரயில்கள் தாம்பரம் கடற்கரை இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளன. சென்னை கடற்கரை கூடுவாஞ்சேரிக்கு மேற்படி தேதிகளில் 9:45 மணிக்கு பதிலாக 5 நிமிடம் தாமதமாக இரவு 9:50 மணிக்கு புறப்படும். சென்னை கடற்கரை செங்கல்பட்டுக்கு மேற்படி தேதிகளில் இரவு 10:20 மணிக்கு பதிலாக 5 நிமிடம் முன்னதாக இரவு 10:15 மணிக்கு புறப்படும். சென்னை கடற்கரை செங்கல்பட்டுக்கு ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை வார நாட்களில் புறப்பட வேண்டிய மின்சார ரயில் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி ரத்து செய்யப்படுகிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை கடற்கரை தாம்பரம் வரை 4 மின்சார ரயில்களும், தாம்பரம் சென்னை கடற்கரை வரை 2 மின்சார ரயில்களும், திருமால்பூர் சென்னை கடற்கரை வரை 1 மின்சார ரயிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. இது தவிர 6 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளன. இத்தகவலை சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு, கோவை நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று 24ஆம் தேதி ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக 4வது அறிவிப்பு, இந்து சமய அறநிலையத்துறையை சேகர் பாபு வேவு பார்க்கிறார், அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறையை வேவு பார்த்து வருகிறார். அவருக்கு இத்துறையிலிருந்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்து வருகின்றனர். பயத்தின் காரணமாகவே இவ்வாறு அவர் செய்து வருகிறார் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார்.
அடுத்ததாக 5வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு. தேர்வர்கள் சான்றிதழை முழுமையாக பதிவேற்றம் செய்ய கால அவகாசம். டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி செயலாளர் பானோத் முருங்கேந்தர் லால் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு தேர்வர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்களில் சில முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது. இத்தகைய தேர்வர்கள் வருகிற 30ஆம் தேதி வரை இரவு 11:59 மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சான்றிதழ்களை ஆவணங்களை மேல பதிவேற்றம் செய்ய, குறைகளை சரி செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறிப்பாணை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இத்தகவல் தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தேர்வர்கள் அனைவரும் குறிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை ஆவணங்களை தேர்வாணைய இணையதளத்தில் அவர்களுடைய ஒருமுறை பதிவு கணக்கின் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமை கோரல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அடுத்ததாக 6வது அறிவிப்பு. மேகமலை ஆக்கிரமிப்பில் வசிக்கும் 118 அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. தேனி கலெக்டர் உத்தரவு. தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை வருசநாடு மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இப்புலிகள் காப்பகம் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளான தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை, வருசநாடு, தும்மக்குண்டு உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் 98 கிராமங்கள் வசித்து விவசாயம் செய்து வரும் 4601 விவசாயிகளை துணை இராணுவப்படை உதவியுடன் அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வருசநாடு மேகமலை வனப்பகுதிகளில் உள்ள 9 ஊராட்சிகளை சேர்ந்த 98 கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி தேனி கலெக்டர் அலுவலகம் முன்பாக சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ள 98 கிராம பகுதிகளுக்குள் வன விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் 118 பேர், கிராம நிர்வாக அலுவலகம், சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்த 118 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதற்கான அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு தேனி கலெக்டர் வைத்தியநாதன் உத்தரவிட்டுள்ளார். மக்களை வெளியேற்றும் விவகாரத்தில் முதல் கட்டமாக அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 118 அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் உத்தரவை ரத்து செய்ய கோரி நாளை ஆகஸ்ட் 25 மாலை தேனி கலெக்டர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான EKYC எனப்படும் சுய விவரத்தை பதிவு செய்ய காலக்கெடு நீட்டிப்பு. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான EKYC எனப்படும் சுய விவரத்தை பதிவு செய்ய காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான EKYC பதிவு செய்ய இன்றே கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதை தடுக்க EKYC செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு உத்தரவிட்டது. EKYC பதிவு செய்ய அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கை 3ஆம் சுற்று கலந்தாய்வின் முடிவில் நிரப்பப்படாத 50,000 இடங்கள். செப்டம்பர் முதல் வாரம் துணை கலந்தாய்வு தொடங்கும். தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் அதன் 4 வளாக கல்லூரிகள், 16 உறுப்பு கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கல்லூரி,
11 அரசு பொறியியல் கல்லூரிகள், 3 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், 3 ஒன்றிய அரசின் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் என 418 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் 2,65,594 இடங்கள் உள்ளன. அதன்படி அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 1,99,775 இடங்கள் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழுவின் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்படுகிறது. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியானது. கலந்தாய்வில் கலந்து கொள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இட ஒதுக்கீடு உட்பட 2,36,017 மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 7.5% இட ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 13, 14 தேதியும், பொதுப்பிரிவு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை 15 முதல் 18ஆம் தேதி வரையும் நடைபெற்றது. பொது கலந்தாய்வு முதல் சுற்று ஜூலை 20 முதல் 30 வரையும், 2ஆம் சுற்று ஆகஸ்ட் 3 முதல் 13 வரையும், 3ஆம் சுற்று ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கியது. இதில் கலந்து கொள்ள 1,02,719 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இடங்களை தேர்வு செய்தவர்களுக்கு ஒதுக்கீடு ஆணை நேற்று வெளியானது. அதன்படி 3ஆம் சுற்றில் 56,294 பேருக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு பெற்றவர்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். அப்வார்டு கொடுத்தவர்களுக்கு வரும் 31ஆம் தேதி இறுதி ஆணை வெளியிடப்படும். 3ஆம் சுற்று கலந்தாய்வில் 1,45,224 இடங்கள் நிரம்பியுள்ளன. இந்த தரவுகளின் அடிப்படையில் 54,000 பொறியியல் இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்பில் சுமார் 50,000 இடங்கள் நிரம்பாமல் உள்ளன. சில கல்லூரியில் போதுமான ஆசிரியர்கள், உட்கட்டமைப்புகள் சரியாக இல்லாமல் இருப்பது இதற்கான காரணமாக அமைவதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்யாத மாணவர்களும், துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் துணை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஆகஸ்ட் 17 முதல் இதற்கான விண்ணப்பம் www.tneonline.org என்ற இணையதளத்தில் பெறப்பட்டு வரும் நிலையில் வரும் ஆகஸ்ட் 31 விண்ணப்பிக்க கடைசி தேதியாகும். தற்போது வரை 10,021 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், இதன் மூலம் 10,000 இடங்கள் மேலும் நிரப்பப்படும் என பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. இவர்களுக்கான துணை கலந்தாய்வு செப்டம்பர் முதல் வாரத்தில் துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.